ஒரு பொருளை, அது சாப்பாடாகட்டும், பொங்கலாகட்டும், இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், உணவுப் பொருளை வெளியே வச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ள. அப்ப எப்படி இருக்கும்? ரூம் டெம்பரேச்சர்னு சொல்றாங்க இல்லைங்களா? முதல்ல ரூம் டெம்பரேச்சர்னா என்ன? ரூம் டெம்பரேச்சர் என்னன்னா, இப்ப கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர் அப்படின்னா அந்த ஊர்ல, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் ஒரு நாட்டுல சொல்லுவாங்களே, டிவியில காட்டுறாங்க இல்லையா, இன்று சென்னையில் 37 டிகிரி இருந்தது, கோவையில் 28 டிகிரி இருந்துன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த வெதர் ரிப்போர்ட்ல சொல்ற அந்த டெம்பரேச்சர் தான் அந்த ரூம் டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்டா. அப்போ ஒரு உணவுப் பொருளை, இட்லி, தோசை, பொங்கல் ஏதாவது ஒண்ணு உங்க வீட்டுக்குள்ள டைனிங் டேபிள்ல வச்சிருக்கீங்கன்னா அது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும். இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல 28 டிகிரின்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் எங்க வீட்டுல வந்து ஒரு பொருளை கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சிருந்தேன்னா அந்த பொருள் 28 டிகிரியில் இருக்கும். உடம்போட டெம்பரேச்சர் எவ்வளவு? 37. இது எவ்வளவு இருக்கு? 28. என்ன கேட்டா ரூம் டெம்பரேச்சர் பொருளையே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எப்ப எந்த பொருளை சாப்பிட்டாலும் லேசா சூடு செஞ்சு சாப்பிடணும். மைக்ரோ ஓவன்ல வச்சு சாப்பிடக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம். மைக்ரோ ஓவன்ல வச்சு வர சூடு உடம்புக்கு கெடுதல். அடுப்புல தான் சூடு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அந்த 28 டிகிரி இருக்கிற அந்த ஒரு இட்லி, தோசை, பொங்கல், குழம்பு, ரசத்தை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்க இல்லைங்களா? குளிர் சாதன பெட்டி. அது என்ன பண்ணுது? அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உஷ்ணத்தை குறைச்சு, அது எவ்வளவு டெம்பரேச்சர்ல வச்சிருக்கோம்? ஒரு 5ல 8ல 10ல ஒரு டெம்பரேச்சர் வச்சு குறைச்சு வச்சிருக்குமா? ஏசி போட்டிருக்கீங்க 15ல, எப்படி குளுகுளுன்னு இருக்கா இல்லையா? அப்ப அதை விட ஃப்ரிட்ஜுக்குள்ள இன்னும் கூலிங்கா இருக்கா இல்லையா? அப்போ 28 டிகிரி இருக்கிற ஒரு பொருளை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும் பொழுது என்ன ஆகுது? அதன் வெப்பநிலை குறையுது. அது 5க்கோ 7க்கோ 10க்கோ போயிருது. புரிஞ்சுக்குங்க. அந்த பொருளை எடுத்து உடனே சாப்பிட்டா என்ன ஆகும்? பாடி டெம்பரேச்சர் 37. நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து உடனே தண்ணி எடுத்து குடிக்கிறீங்களே, அதோட டெம்பரேச்சர் 5ஓ 10ஓ. 10 உள்ள போனா என்ன ஆகும்? 10 37 மாத்தருக்கு 27 டிகிரி சூடு பண்றதுக்கு உடம்பு தேவையில்லாமல் சக்தி செலவு செய்கிறது. கஷ்டப்பட்டு யோகா பண்ணி, மூச்சு பயிற்சி பண்ணி, தியானம் பண்ணி, சாப்பாடு சாப்பிட்டு, இதையோ பண்ணி சேர்த்து வச்ச சக்தி இந்த குளு குளு பொருளை சூடு செய்வதற்கு செலவாகி விரயமாகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.